அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கும் ஃபாரஸ்ட் கார்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கான புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் விஏஓ வேலைக்கும் அதே மாதிரி ரொம்ப லோ எஜுகேஷன் ஓகேங்களா, கம்மியாக 5வது 10வது 12வது இந்த மாதிரி லோ எஜுகேஷன் ஜாப்லாம் நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக வாங்கிக்கணும். ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின அப்டேட் தான் நம்ம தெளிவாக பார்த்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நமக்கு 3935 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இதில் விஏஓ வேலைக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஃபாரஸ்ட் கார்டு வேலை வாய்ப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வேலைக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அதர் போஸ்ட் அதாவது அதர் போஸ்ட்னா இந்த உதவியாளர் வேலைகள் ஓகேங்களா, ஆஃபீஸில் வந்து உதவியாளர் வேலைகள்லாம் ஸோ அதுக்கெல்லாமே போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் இதில் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு முதல்லயே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பேமெண்ட் வந்து நீங்க நெட் பேங்கிங் மூலியமாவும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமாவும் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமாவும் பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமாவும் நீங்க இதுக்கு பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்றது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி போன மாசமே வந்து 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதத்தோட 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா 29ஆம் தேதி 5ஆம் நாள் 2025 அன்னைக்கு 5வது மாதம் அந்த டேட்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குமே டேட்டோட டைமோடு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல தான் நீங்க இது பண்ணிக்கணும். சரிங்களா? 12:01 AM இருந்து 31/5/2025 அன்னைக்கு 11:59 வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு நாள் டைம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம் டேட் வந்து 12ஆம் தேதி 7வது மாதம் 2025 முதல் 9:30 மணி 9:30 இருந்து 12:30 வரைக்கும் இதோட எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து எக்ஸாம் ஓகேங்களா, உங்களுடைய வயது வரம்பு ஓகேங்களா. ஸோ இதோட வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுல இருந்து மினிமம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு. மேக்சிமம் வந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இதற்கான குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஓகேங்களா, மினிமம் நீங்க வந்து எனி கிராஜுவேட் அப்படி இல்லைன்னா 12th அப்படி இல்லைன்னா 10th ஓகேங்களா. ஸோ நீங்க படிச்சிருந்தாவே இந்த வேலைகளுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலான்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி விஏஓ ஓகேங்களா, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு 215 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இதுக்கு வந்து 1621 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இந்த போஸ்டிங்க்கு 46 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து 239 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து
ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒரு வேக்கன்ட் இதில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இதற்கு 2 போஸ்டிங் கிடைச்சிருக்குது. அடுத்து டைபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,100 வேகன்சி கிடைச்சிருக்குது. ஸோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல வந்து 368 வேகன்சி கிடைச்சிருக்குது. அடுத்தது பர்சனல் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.2 ஓகேங்களா, அதாவது 2 வேகன்சி அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு 54 வேகன்சி கிடைச்சிருக்குது. அடுத்தது ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஓகேங்களா, 19 வேகன்சி கிடைச்சிருக்குது. பர்சனல் கிளர்க்குக்கு 2 போஸ்டிங்கும், அசிஸ்டண்ட்டுக்கு 54 வேகன்சியும், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 11 வேகன்சியும் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு இந்த போஸ்டிங்க்கு வந்து 62 வேகன்சியும் கிடைச்சிருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு 35 வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேங்களா, வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 71 வேகன்சி கிடைச்சிருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து 24 வேகன்சி கிடைச்சிருக்குது. ஃபாரஸ்ட் கார்டுக்கு 15 வேகன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 50 வேகன்சியும் மீண்டும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில், ஸோ நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் வெப்சைட்டு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சிலபஸ் எப்படி இது பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கிடைச்சிருக்குது. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன போஸ்டிங், இல்லை சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ நிறைய பேர் சந்தேகத்தோட இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் சொல்றது என்னன்னா, எல்லாருக்கும் நம்ம ஒரு அரசு வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான எஃபெக்ட் போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணாமலே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. நீங்க 10வது படிச்சிருந்தாலும் சரி, 12வது படிச்சிருந்தாலும் சரி, கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க 10வது பாஸா 12வது பாஸா கண்டிப்பா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்குமே இந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஈஸியாவே கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா எஃபெக்ட் போட்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த வேலைகள்லாம் ஈஸியாவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.